சங்கீதம் 71. இந்த சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களை பார்ப்போம் என்றால் சங்கீதம் 31. சங்கீதம் 31 முதல் 3 வசனங்களுக்கு அப்படியே சேமா இருக்கு. கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். இந்த 31வது சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். ஒருவேளை இந்த 71வது சங்கீதம் கூட தாவீது தான் எழுதியிருக்கக்கூடும் என்றால் ஃபஸ்ட்டு 3 வசனம் அப்படியே இருக்குது, அதே வசனங்கள் அப்படியே ரிப்பீட்டாக இருக்குது. இந்த தாவீதினுடைய சங்கீதத்தை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். தாவீதினுடைய ஜெபம், தாவீதினுடைய வல்லமையான ஜெபம், தாவீதினுடைய வல்லமையான நம்பிக்கை, விசுவாசம், தேவன் மேல இருக்கிற விசுவாசம், தாவீதினுடைய வல்லமையான துதி என்று 3 பகுதிகளாக நாம் சொல்லலாம். தாவீதினுடைய வல்லமையான ஜெபம், தாவீதினுடைய வல்லமையான விசுவாசம், தாவீதினுடைய வல்லமையான துதி என்று 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதலாவது வசனத்தில் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று தாவீது கர்த்தாவே என்று தேவனிடத்தில் கேட்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், சத்துருக்கள் நெருக்கப்படுகிறார். தாவீது தன்னுடைய உயிருக்கு பயந்து, சவுல் ராஜாவுக்கு பயந்து குகைகளிலும் கெபிகளிலும் மலைகளிலும் அவர் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார். அது மாத்திரம் கிடையாது, ராஜாவானது பிறகு கூட தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமினால ஓடி ஒளிந்து கொள்கிறார். உயிருக்கு பயந்து அப்சலோம் சொந்த மகனே தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது ஓடி போய் ஒளிந்து கொள்ளுது. உயிருக்கு பயந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கும் பொழுது தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஒருவேளை சத்துருக்களால் நெருக்கப்பட்டு இருக்கிறீர்களா? நமக்கு விரோதமாக நம் செய்யாத ஒரு குற்றத்திற்காக நம்மை தவறாக பேசுகிறார்களா? நம்மை அவமதிக்கிறார்களா? நம்மை அவதூறு பேசுகிறார்களா? நம்ம கர்த்தரை மாத்திரம் தான் நம்பியிருக்கிறேன். தாவீது ஜெபித்தார் அல்லவா, கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யுங்க ஆண்டவரே, என்னை ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யுங்க ஆண்டவரே. உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய நீதி பெரியது. தேவன் நியாயாதிபதி, நீதிபரர். நம் தேவனைப் போல ஒரு நீதிபரர் இல்லை. ஏனென்றால் நம் தேவன் ராஜாதி ராஜா, அவர் ஏக சக்கராதிபதி. ராஜாவுக்கு எது மேன்மை, எது அழகு என்றால் நீதி செய்வது. நம்ம அந்த வரலாறு புத்தகத்திலெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அநேக ராஜாக்களை குறித்து நாம் படிச்சிருப்போம். உலக பிரகாரமான ராஜாக்கள் எது அவர்களுக்கு மேன்மை என்றால் நீதி செய்யணும். மக்கள் எல்லாம், ஜனங்கள் எல்லாம் ராஜாக்களிடத்தில் வருவாங்க. அவர்களுக்கு குறைவுகளை எல்லாம் தீர்க்கதற்கு ராஜாவை தேடி வருவார்கள். ராஜா நீதி செய்கிறவராய் இருக்க வேண்டும். நீதி தவறுவது ராஜாவுக்கு ஒரு மேன்மை கிடையாது. நம் தேவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கி நம்மை ஆளுகை செய்கிற தேவனாயிருக்கிறார். ராஜ்யம் அவருடையது. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நிச்சயமாக தேவன் நமக்கு நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் என்று கேட்கிறார். நம் தேவன் நீதி செய்கிற தேவன், நம்மை நிச்சயமாய் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏதாவது சிக்கி கொண்டு இருக்கிறீர்களா? ஏதாவது வழக்கில் மாட்டிட்டு இருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனையில் உங்க கால்கள் சிக்கி கொண்டு இருக்கிறதா? நிச்சயமாக தேவன் உங்களுக்கு விடுவிப்பார். உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை நாம் நீதி செய்வோம் என்றால், ஒருவேளை மனுஷனுடைய முகத்தை பார்த்து, சூழ்நிலை பார்த்து நாம் தவறாக ஒரு வேளை அநேக வேளையில் நீதி தவறி விடுகிறோம். முகத்தை பார்த்து, அவங்களுடைய இந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் நீதி செய்கிறவராயிருக்கோம் மனுஷர்கள். ஆனால் நம் தேவன் ஒரு நாளும் முகத்தை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து நீதி செய்கிற தேவன் அல்ல. அவர் நீதிபரர், அவர் நியாயாதிபதியாயிருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை காத்தருள தேவனாயிருக்கிறார். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நிச்சயமாய் நம் கூப்பிடுதல் எல்லாம் கேட்கிற தேவனாயிருக்கிறார். கூப்பிடுதலை கேட்கிற, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே என்று நாம் அநேக சங்கீதத்தில் பார்க்கிறோம். நம் தேவன் கேட்கிற தேவனாயிருக்கிறார். நம் தேவன் நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். கண்மலையும் கோட்டையும் அநேக வசனங்களிலே தாவீது ராஜா சொல்லுகிறார், என் கண்மலை நீர்தான் ஆண்டவரே. அந்த கண்மலை, அந்த வனாந்தரத்திலே அந்த
யாரு வறட்சியான ஒரு சூழ்நிலையில அந்த வனாந்திரத்திலே கண்மலைகள், ஆங்காங்கே கண்மலைகள் காணப்படும். அந்த கண்மலையின் கீழே பார்த்தோம் என்றால் சிறு சிறு செடிகள், தாவரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குமா. அந்த சிறு சிறு பிராணிகள் எல்லாம் அந்த கண்மலையின் மறைவிலே அடைக்கலமாய் இருக்குமா. அதே போல நம் தேவன் நமக்கு கண்மலையாயிருக்கிறார். நம் தேவனை போல ஒரு கண்மலை எதுவுமே இல்லை. நாம் அவரையே நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மை அவர் போஷிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார், நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறீர். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் கோட்டை சுவரை எழுப்புவார்கள். தங்கள் பட்டணங்களை சுற்றி, தங்கள் ராஜ்யங்களை சுற்றி அவர்கள் அரணான கோட்டையை எழுப்புவாங்க. ஏனென்றால் எதிரிகள் சீக்கிரமாக உள்ள போக முடியாது. அந்த கோட்டையாய் நம் தேவன் இருக்கிறார். ஒரு எதிரி, ஒரு சத்துரு கூட நம்மை அணுகவே விடவும். இந்த நாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பறந்து காக்கிற பட்சியாய் தேவன் இருக்கிறார். கோழி தன்னுடைய செட்டைகளின் மறைவிலே குஞ்சுகளை வைத்து எப்படி அந்த பருந்து கழுகுக்கு பாதுகாக்கும். அது வெளியில விடாம ஏதாவது ஆபத்து கிட்டி இருக்குதுன்னா உடனே ஒரு சவுண்டு கொடுத்து குஞ்சுகளை எல்லாம் செட்டைகளை உள்ள வச்சு பாதுகாத்து கொள்ளும் அல்லவா. அதே போல நம் தேவன் நமக்கு பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், கண்மலையும் கோட்டையுமா இருக்கிறார். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். நம்மை சூழ்ந்து துன்மார்க்கர் அநேகர் இருக்கிறார்கள். ஒருவேளை தேவனை அறியாத புறஜாதிகள் நல்லவர்கள் கூட இருக்கிறார்கள். துன்மார்க்கர் என்றால் அந்த நியாயக்கேடு செய்கிறவர்கள், துரோகம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அந்த துன்மார்க்கருடைய கைக்கு, நியாயக்கேடுக்கு, கொடுமையிலோண்ட கைக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. சூழ்நிலைகள் எப்படியாய் வந்தாலும், விரோதமாய் வந்தாலும், நமக்கு விரோதமாக நம்ம கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கரத்தை நீட்டி தூக்கி விடுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் மறந்து கொள்ளவே கூடாது. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். தாவீது சொல்லுகிறார், என் சிறு வயது தொடங்கி நீங்க தான் ஆண்டவரே என் நம்பிக்கை. தாவீது யார் என்றால் ஈசாயினுடைய குமாரன். இந்த ஈசாய் யார் என்றால் ஓபேத்தினுடைய குமாரன். ரூத், ஓபேத் எல்லாரும் தெரியும் இல்லையா. ரூத் மோவாபிய பெண்ணாயிருந்தும் ஒரு குணசாலியான பெண். ஓபேத் தன்னுடைய அந்த இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்தது நிமித்தமாக அவருக்கு ஒரு நல்ல வாழ்வை தேவன் கட்டளையிட்டார் அல்லவா. ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். அப்போ நிச்சயமா அவங்க பேரண்ட்ஸ் எங்கேயும் சொல்லலை, வேதத்தில் எங்கேயும் அவங்க ஈசாய், அவங்க அம்மா தாவீதினுடைய அம்மா அப்பாலாம் போதித்தாங்கன்னு சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக சின்ன வயதிலிருந்தே தாவீதுக்கு யாரை குறித்து போதித்திருப்பார்கள், ஆண்டவரை குறித்து போதித்திருப்பார்கள். சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது சிறு வயதிலிருந்தே அவருடைய தேவன் மேல நம்பிக்கை இருந்தது. ஆடு மேய்க்கிற சிறுவனாய் இருந்த பொழுதே அவர் கர்த்தரை சுரமண்டலத்தினால் துதித்து பாடிக்கொண்டே இருப்பார். அப்ப அதை போதித்தது யார் என்றால் தாய் தகப்பன் தான் நிச்சயமா போதித்திருப்பாங்க. நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து போதிக்க வேண்டும். கேட்கிறாங்களோ இல்லையோ, நாம் கர்த்தரை குறித்து நாம் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சின்ன பிள்ளையிலிருந்தே நாம் பழக்குவிக்க வேண்டும். ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் அவர்கள் காதலை போட்டுக்கொண்டே இருக்கணும். போதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களும் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையாயிருக்கிறீர் என்று அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். கற்பத்துல அந்த கரு உண்டாகும் பொழுது, அந்த எலும்புகள் உண்டாகும் பொழுது அது அவருடைய கண்களுக்கு மறைவாயிருக்கவில்லை. தாயின் கர்ப்பத்திலே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. நாம் உருவாகிறது எல்லாம் அவர் பார்த்து கொண்டே தான் இருந்தார். தாயின் கற்பத்திலிருந்து வெளியில தூக்கி எடுத்தவரும் அவர் தான். நான் அப்ப இருந்தே நாங்கள் உண்மையே தான் ஆண்டவரே நம்பி இருக்கிறேன், நீங்க தான் என்னை எடுத்தீங்க, நீங்க தான் என்னை ஆதரித்தீங்க என்று சொல்லுகிறார். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். அநேகருக்கு ஒரு புதுமையா இருக்கும். புதுமைனா என்ன? ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் எப்படி ராஜாவாய் மாறினா? எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஒரு சாதாரண ஆடுகள், கொஞ்சம் ஆடுகள், சொற்ப ஆடுகள் தான் தாவீது மேய்த்து கொண்டிருந்தார். அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். அநேகர் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவாங்க அல்லவா. நம்மளை பார்க்கிறவங்க கூட எப்படி இருந்தாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படி எல்லாம் இருந்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க என்று நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆச்சரியப்படுறாங்க.
ஆச்சரியப்படுறது தான் புதுமையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு போகத்தக்கதாக புதுமை போலாயிருக்கிறோம். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அப்படிப்பட்ட தேவனை, இவ்வளவு ஆச்சரியங்கள் மத்தியில், அதிசயங்கள் மத்தியிலே நம்மை நடத்தி உயர்த்தி வைத்திருக்கிற தேவனை எப்பொழுதும் நாம் துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். நாள்தோறும் துதிக்கணும். என்ன ஒரு நிமிஷம் கூட இடைவிடாம துதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நாள்தோறும் தாவீது ராஜா சொல்கிறார், நாள்தோறும் நான் துதிப்பேன். வாரத்துல ஒரு தடவை நான் ஆலயத்திற்கு வந்து துதிப்பேன்னு சொல்லல, நாள்தோறும் உமை துதியினால் என் வாய் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, நம்முடைய வாய் எப்படி எதனால் நிறைந்திருக்கிறது என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் வாயினால தகாத காரியங்களை பேசுகிறோமா, மற்றவர்களை சபிக்கிறோமா, மற்றவர்களை துன்பப்படுத்துகிறோமா, மற்றவர்களை காயப்படுத்துகிறோமா? நம்முடைய வாய் கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம் வாயிலிருந்து ஒரு நாளும் புறப்படாது. மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னா, நீ ஆசீர்வதிக்கிறவனே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் யாரையும் சபிக்காமல் கர்த்தரை துதிக்கிற வாயினால் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். 9வது வசனத்தில், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமல் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். முதிர்ந்த வயதுல நம்மளுடைய பெலன் எல்லாம் என்ன ஆகிட்டே இருக்குது, ஒடுங்கிக்கிட்டே இருக்கு. முதிர் வயது ஆகும் பொழுது அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாற்றங்கள் உண்டாகிறது அல்லவா? ஏன் முதிர் வயது ஆகும்போது ஏன் மாறிடுறாங்க? முன்னால அவங்க வேற மாதிரி இருந்தாங்களே, ஏன் இப்போ வயசானதுக்கு அப்புறம் இப்படி இருக்காங்க, இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதற்கு சில காரணங்கள் உண்டு. சில சரீரத்திலே பெலன் ஒடுங்கி போகிறது. இப்போ கண்ணு இப்போ சின்ன வயசுல இருக்கும் பொழுது அந்த சின்ன லெட்டர் பைபிளை நம்மளால வாசிக்க முடிஞ்சது. முதிர் வயது ஆகும் பொழுது பெரிய லெட்டர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், ஈஸியா வாசிக்க முடியும். கண்கள்ல அந்த பார்வை ஒளி மங்கி கொண்டே வருகிறது. அது மாத்திரம் கிடையாது, கைகள்ல கொஞ்சம் அப்படியே தளர்ச்சி வருது, அந்த கை கொஞ்சம் நடுக்கம் வந்துடுது. முன்னால் சின்ன வயசாக இருக்கும்பொழுது சமைக்கும் பொழுது சூடான பாத்திரத்தை அப்படியே துணி இல்லாமல் அப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம், தூக்கிடுவோம். வயசானதுக்கப்புறம் அப்படி தூக்க முடியுமா? தூக்க முடியாது. தூக்கும்போது கையெல்லாம் கொஞ்சம் நடுக்க வந்துடுது. அந்த பெலன் குன்றி போகிறது. சரீர பிரகாரமாக முதிர் வயதிலே பெலன் குன்றி போகிறது. அது மாத்திரம் கிடையாது, மன ரீதியாகவும் முதிர் வயதுள்ளவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மன ரீதியாக என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றவர்களை புரிந்து கொள்கிற திறன் கூட கொஞ்சம் கம்மியாயிருது. மற்றவர்கள் முன்னால் வயசு நல்லா எங்க இருக்கும் பொழுது மற்றவங்களை ஈஸியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மற்றவர்களை புரிந்து கொள்கிற திறன் கூட கம்மியாயிருது. அதனால ஒரு ஸ்டபான ஆயிடுறோம். பிடிவாத குணம், அந்த பிடிவாத குணம் வந்துடுது. ஏன்னா மற்றவங்களை புரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சு கொள்கிற திறன் கம்மியாகிறனால அந்த பிடிவாத குணமும் அதிகமாயிருது. அப்போ சரீர பிரகாரமாக மன ரீதியாக பொருளாதாரம் கூட பாதிக்கப்படுகிறது இல்லையா? ஒரு காலத்தில் நிறைய பணம் சம்பாதித்தார்கள். முதிர் வயது ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவு சம்பாதிக்க முடியாது. பேங்க்ல பேலன்ஸ் என்னாயிட்டே இருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருது. ஒருவேளை கவர்மெண்ட் வேலை பார்த்தவங்கன்னா அந்த கவர்மெண்ட் கொடுத்த அந்த சேமிப்பை வைத்து அவர்கள் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே அவர்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிடுறாங்க. கொஞ்சம் பலனும் கொண்டு விடுது, அவர்கள் மன ரீதியாகவும் மாறிவிடுகிறார்கள். ஆனால் தாவீது சொல்றாரு, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமல் இருங்க ஆண்டவரே. ஒருவேளை பிள்ளைகள் முதிர்ந்த வயதிலே தள்ளிவிடுறாங்க இல்லையா? வயசான காலத்துல இவங்களை நம்மளால வச்சு பராமரிக்க முடியல, இவங்க நம்ம கிட்ட இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளிவிடுறாங்க. மனுஷர்கள் ஒருவேளை தள்ளிவிடலாம். ஆனா தாவீது ராஜா சொல்கிறார், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாம இருங்க ஆண்டவரே. நிச்சயமாக முதிர்ந்த வயதுள்ளவர்களை ஆண்டவர் தள்ளிவிடவே மாட்டார். ஏன்னா தேவன் எல்லா சூழ்நிலையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், சரீர பிரச்சனைகள் என்ன வரும், மன ரீதியாக எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக முதிர் வயதிலே நம்மை தள்ளிவிடவே மாட்டார். என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல் இரும். பெலன் ஒடுங்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கைவிடவே மாட்டார். என் சத்துருக்கள் எனக்கு அதே முதிர் வயதுள்ள பற்றி 18வது வசனத்தில் கூட சொல்கிறார், இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை வயதும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. நான் உயிரோட இருப்பேன் ஆண்டவரே, நரை வயது உள்ளவராய் வாழ்வேன் ஆண்டவரே. வரப்போகிற சந்ததிக்கு உம்முடைய வல்லமையை நான் என்ன பண்ணுவேன், எடுத்து சொல்லுவேன், அறிவிப்பேன் ஆண்டவரே. தாவீது ராஜா பாவம் செய்து ரொம்ப கொலை பாதகம் செய்தார், விபச்சார பாவம் செய்தார். ஆனாலும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டார். தன்னை தாழ்த்தி ஆண்டவரே
என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க என்னை மன்னிச்சு என்னை திரும்ப ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. நான் மற்றவர்களுக்கு போதிப்பேன் ஆண்டவரே, பாதகருக்கு உம்முடைய வழியை போதிப்பேன் ஆண்டவரேன்னு கேட்கிறேன். நான் என்ன போல பாவம் செஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நான் எடுத்து சொல்றேன் ஆண்டவரே, பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல தாழ்த்துங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு போதிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 51வது சங்கீதத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்பார். ஆண்டவரே, நீர் என்னை முதிர் வயதில் தள்ளி விடாதீங்க, நான் உயிரோடு இருந்து அரை வயதுள்ளவராக வரைக்கும் உயிரோடு இருந்து உம்முடைய வல்லமையை உம்முடைய மகத்துவத்தெல்லாம் நான் மற்றவங்ககிட்ட சொல்லுவேன் ஆண்டவரே, என் சந்ததிக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரே என்று கேட்கிறார். 10வது வசனத்தில், என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாகாதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். சத்துருக்கள் எத்தனை பேர், சத்துருக்கள் ஆண்டவர் அவங்கள கைவிட்டார், இனிமே அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, இனி அவங்களுக்கு சகாயம் செய்வர் ஒருவர் இல்லைன்னு சத்துருக்கள் பேசுறாங்க ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் எனக்கு தூரமாகாத தேவன், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். நிச்சயமாய் தேவன் நமக்கு சகாயம் பண்ண தீவிரித்து வருவார். தீவிரித்து வருவார் என்றால் என்ன அர்த்தம்? சீக்கிரமாய் வருவார் ஆண்டவர். நிச்சயமாய் தாமதம் பண்ணவே மாட்டார். தீவிரித்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். நானோ 14வது வசனத்தில், நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உண்மையிலே நம்பிக்கையாயிருப்பேன் ஆண்டவரே. தாவீதினுடைய நம்பிக்கை தேவன் மேல் மாத்திரம்தான் இருந்துச்சு. சூழ்நிலைகளை பார்க்கல. சூழ்நிலை பெருசா இருந்தாலும் அதை விட பெருசா யார் இருக்கா? நம் தேவன் இருக்கிறார். இப்போ இந்த ஒருவேளை அந்த வாலிப வயசுல சின்ன காரியத்தை பெரிய விஷயத்தை பார்த்தா கூட சின்னதாக தான் தெரியும். இந்த ஓடுற பாம்பை கூட பிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கோலியாத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சின்னதை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதே இது முதிர் வயதில் அப்படி இருக்குமா? முதிர் வயதில் ஒரு எறும்பை பார்த்தா கூட யானையை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த முதிர் வயதில் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே மாறி போயிடுது. பிரச்சனையை நம்ம வாலிப வயதில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி முதிர் வயதில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது ஏதோ சின்னதாக இருந்தாலும் அது என்னமோ மழை பொரியும் பெருசாக வர்ற மாதிரி தெரியும். ஆனாலும் தேவன் மேலே யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அவர்கள் எல்லா காலத்திலும் நிச்சயமாக ஆண்டவரை சார்ந்து நாம் வாழ்வோம் என்றால் தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு எல்லா பிரச்சனைகள் மழை போல ஒருவேளை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலை தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எல்லா காலத்திலும் நாம் ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும், கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம் வாயில இருக்க வேண்டும். 23வது வசனத்தில், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். நாம் பாடல்கள் பாடி ஆண்டவரை துதிக்க வேண்டும். தாவீது போல பாடல்களை பாட வேண்டும். துசுர மண்டலத்தை எடுத்துக்கொண்டு வீணையை எடுத்துக்கொண்டு தேவனை எப்பொழுதும் துதித்தார். பிரச்சனைகள் மத்தியிலே துதித்தார். எவ்வளவு சோர்வான காரியங்கள் வந்தாலும், நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள் வந்தாலும், சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் நிச்சயமாய் நம்ம ஒன்றை மாத்திரம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும், பாட வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். அநேக வேளைகளே நம் வாய் மட்டும்தான் பாடிட்டு இருக்கு, உதடு மட்டும்தான் பாடிட்டு இருக்கோம், இருதயம் எதையாவது நினைச்சிட்டு இருக்கோம், ஏதாவது சிந்தனையில் வேற என்னத்தையாவது யோசிச்சுட்டு இருப்போம். தாவீது ராஜா சொல்கிறார், என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். சில பாடல்கள்லாம் பாடும்போது பார்த்துருக்கோம், கண்ணீரோட பாடுவாங்க. கண்ணீரோட பாடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய ஆத்துமா கம்பீரித்து, ஆத்துமா பாடுது. ஆத்துமா பாடல் பாடும் பொழுது நிச்சயமா கண்கள்லாம் கலங்கி என்ன வரும்? கண்ணீர் நிச்சயமா வரும். ஆண்டவரே, நான் பாடும்போது என் உதடு மாத்திரமல்ல, நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று கர்த்தரை துதிக்கிறார். அப்படிப்பட்ட தாவீதினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். தாவீது எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறதோ கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தரை நோக்கி வல்லமையான ஜெபத்தை ஏறெடுத்தார். கர்த்தரை நோக்கி வல்லமையான விசுவாசம் அவருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வார். நீர்தான் ஆண்டவரே என் நம்பிக்கை, நீர்தான் என் அடைக்கலம் ஆண்டவரே, நீர்தான் என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருப்பார். ஜெபத்தை ஏறெடுப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு முறையும் அறிக்கை செய்து கொண்டே இருப்பா. கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பா. அப்படிப்பட்ட அனுபவம், தாவீதுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு வாரமும் நாம் தாவீதினுடைய சங்கீதத்தை நாம் தியானிப்பதற்கு காரணம் என்னவென்றால், திரும்பவே ஏன் சொன்னதையே திரும்ப திரும்ப தாவீது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார், நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கார். ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அனுதின பாடுகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பிரச்சனைகள். இன்று வந்த பிரச்சனைகள் நாளைக்கு வேற மாதிரி வருது, நாளானைக்கு வேற மாதிரி வருது. அது எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். நம் துதியை ஒரு நாளும் நாம் மறந்து போகவே கூடாது. ஜெபத்தை ஒரு நாளும் விடவே கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும். தொடர்ந்து எப்பொழுது அந்த பிரச்சனை நீங்கும் அது வரைக்கும் நம்ம விடாப்பிடியாக சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய துதியில் மகிழ்கிற தேவன், நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாக எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், போராட்டங்களில் இருந்தும் விடுதலை தந்து கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதரம்பா, சோதரம் 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 சோதரம்பா. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் பலன் ஆண்டவரே, எங்கள் கோட்டை ஆண்டவரே. மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். Hallelujah. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. மீதியான வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 17:2. யாராவது ஒரு மைக்கில் வாசிங்க. ஆதியாகமம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் ஆபிரகாமினிடத்திலே பேசும் பொழுது, தரிசனமாகி பேசும் பொழுது, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று தேவன் சொன்னதாக இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவனோடு தரிசனமாய் இடைபடுகிறார். ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு பின்பதாக தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. அவனை 75 வயதிலே இந்த பட்டணத்திற்கு, இந்த கானான் தேசத்திற்கு அழைத்த பொழுது தேவன் சொல்கிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 இந்த வேத வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்றால் தேவன் சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றால் பெரிய ஜனக்கூட்டமாக்குவேன், பல தேசங்கள் ஆக்குவேன், ராஜாக்கள் உன்னிடத்தில் தோன்றுவார்கள் அப்படின்னு அந்த வேத வசனத்துக்கு, அந்த வேத ஜாதிக்குள்ள அவ்வளவு பற்றிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் 99 வயது வரை கர்த்தருடைய வார்த்தை அவன் வாழ்க்கையில நிறைவேறல. கர்த்தருடைய வார்த்தை உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன பொழுது அவனுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. 99 வயது வரை, ஏறக்குறைய 24 வருடங்கள் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திற்காக அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. அந்த வேளையில தான் தேவன் அவன் மனசு எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
தேவன் சொல்லியிருக்கிறார், என்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா எனக்கு இப்ப 100 வயது ஆயிருச்சு, என் மனைவிக்கு 90 வயது ஆயிருச்சு. இனிமே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் குமாரன் பிறப்பதற்கு வழியே இல்லை என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் கடந்த 13 வருடங்களாக தேவன் அவன் வாழ்க்கையில இடைபடவே இல்லை. இருளான வாழ்க்கை, தேவனோடு பேசாம தேவனோடு உறவாடாம இருக்கிற வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கை. ஒரு வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டு இருந்தால்தான், ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு இருந்தால்தான் அந்த குடும்ப வாழ்க்கையே இனிக்கும். அதை விட்டுட்டு அவங்க ஒரு ரூம்ல இவங்க ஒரு ரூம்ல, அவங்க வர்றது தெரியாது போறது தெரியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது குடும்ப வாழ்க்கை கிடையாது. அந்த வாழ்க்கை கசக்கும். ஆனா அதே போலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை. தேவன் இடைபடவில்லை. ஏனென்றால் தேவன் அங்கே ஊர் என்கிற அந்த கல்தேய பட்டணத்தில் இருந்து, அவன் புறஜாதியாக இருந்தான், விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான். அங்கே இருக்கிறவனை கொண்டு வந்து இங்கே வச்சு 13 வருஷம் பேசலைன்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா பாருங்க. இப்ப வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியோ பிள்ளைகளோ இருக்கும் பொழுது ஒரு நாள் பேசலைன்னா என்ன ஆகும்? 1 மணி நேரம் பேசலைன்னா என்ன ஆகும்? நம்ம மனநிலை எப்படி இருக்கும் பாருங்களேன். 13 வருஷம் தேவன் பேசல. நம்ம அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 13 வருடங்கள் தேவன் அவனோடு தரிசனமாகி பேசவில்லை. வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேளையில அவன் வாழ்க்கையே இருள் சூழ்ந்த நிலை. எல்லாம் இருக்கலாம். அவன் வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான வேலைக்காரர் இருக்கலாம், வேலைக்காரிகள் இருக்கலாம், தேவையானது எல்லாம் மந்த ஆடு மாடு கழுதை எல்லாம் குதிரை எல்லாம் இருக்கலாம். ஆனா தேவன் பேசாத வாழ்க்கை, இருண்டு போன வாழ்க்கை அவன் வாழ்க்கையில இருந்தது. தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணின சந்ததியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையான காரியங்கள் அவன் வாழ்க்கையில இருந்தது. தேவன் அவனோடு இடைவிட விடாதபடி தடையான காரியங்கள் இருந்தது. அதனால தேவன் மீண்டுமாய் அவனிடத்துல தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உன்னை அதிகமாக திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. மன நொந்து போய் இருந்தவனுக்கு, மனவேதனையில இருந்தவனுக்கு கர்த்தரிடத்துல பேசியே நாளாச்சு. அவரா வர்றாரு, தரிசனமாய் அவரா சொல்லும்போது அவன் மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் பாருங்க. எவ்வளவு சந்தோஷம் அவன் வாழ்க்கையில உண்டாகி இருக்கும் என்று பாருங்க. மீண்டுமாய் சொல்லுகிறார், உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. திரளான ஜாதிகளுக்கு திரளாக உன்னை பழகி பெருக பண்ணுவேன் என்று தேவன் அவனை அந்த ஊர் என்கிற கல்தேய பட்டணத்திலிருந்து கொண்டு வந்து தேவன் அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து தேவன் அந்த வாக்கு தத்தங்களை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாள் இருக்கிற நீங்களும் நானும் அந்த ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திரளான பெருக்கத்துல நாமும் ஒரு ஆளு. இன்னைக்கு அதே ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு நிறைவேற்றின தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒன்னும் கேட்கவே இல்லை. 13 வருஷமா கர்த்தரை பேசல அப்படின்னு இவனும் ஒன்னும் தேடினதாக வேதத்துல சொல்லப்படவே இல்லை. அவன் வாழ்க்கையில அந்த காலகட்டங்கள் பெரிய பிரச்சனை உள்ள காலகட்டங்களாய்த்தான் இருந்திருக்கிறது. அந்த நேரத்துல கர்த்தரே சொல்றார், உன்னை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். திரளான கூட்டத்திற்கு, கணக்கில் அடங்காத கூட்டத்திற்கு, கணக்கு எண்ண முடியாத கூட்டத்திற்கு நீ தகப்பனாவா என்று தேவன் சொல்லுகிறார். நம்புவதற்கு ஏதுமே இல்லாத காரியத்தை அவனிடத்துல சொன்ன பொழுதும் அவன் அதை விசுவாசித்தவனாயிருக்கிறான். இன்னைக்கு கூட நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு நம்புவதற்கு ஏதுமே இல்லாமல் இருக்கலாம். என் வாழ்க்கையில இனிமே பெருக்கத்திற்கு ஒரு வழியே இல்லையே, என் வாழ்க்கையில தான் இருண்டு போய் கிடக்குது, இனிமே என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு திரளான பெருக்கத்துக்கு திரளான ஆசீர்வாதத்திற்கு நேராய் நான் வழி நடந்து போவதற்கு எனக்கு வழியே இல்லையே, சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு கலக்கத்தோடு நீங்க இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை திரும்ப திரும்ப ஆபிரகாமுக்கு வருகிறது, உன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று. இன்னும் பல வேத வசனங்களை அங்கே வாசித்து பார்ப்போம் என்றால், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் பூமியின் தூளை எண்ண முடிஞ்சா உன் சந்ததியும் எண்ணப்படும் சொல்றாரு. அப்படின்னா பூமியின் தூளை ஒருவராலும் எண்ண முடியாது. அப்ப ஆபிரகாமின் சந்ததியை ஒருவராலும் எண்ண முடியாது. அல்லேலூயா.
அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு, சந்ததிக்கு, உங்களுக்கு, நமக்கு ஆசீர்வாதம் அது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்தெந்த எல்லைகளிலே குறைவுபட்டு போய் நிற்கிறோமோ, எந்தெந்த எல்லைகளிலே தேவை மிகுந்து போய் நிற்கிறோமோ, அந்த எல்லைகளிலே தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில நம்ம ஆராய்த்து கொண்டு நமக்கு தேவை ஆத்துமா. ஹல்லேலூயா. நமக்கு தேவை ஆத்துமா. நமக்கு இடம் இருக்குது, ஆத்துமா வேணும். ஆத்துமா வர வர நம்ம இடத்தையும் விஸ்தாரமாக்கி கொடுக்கிறவர் அவர் தான். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் அதை நோக்கியே இருக்கணும். நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று, திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் நம்பணும். நீங்களும் நானும் அந்த வேத வசனத்தை விசுவாசிக்கணும். அப்பதான் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே தேவன் இந்த ஆண்டு வாக்கு பண்ணினபடியே நமக்கு ஒரு முதலாம் ஆராதனையும் ஆரம்பிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. முதலாம் ஆராதனையை ஆரம்பிக்க உதவி செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் நம்ம மத்தியிலே. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் எல்லாம் காண போகிறது. ஜீவன் உள்ளது எல்லாம் திரளாய் பெருகும். ஜீவன் உள்ளது எல்லாம் திரளாய் பெருகும். ஆமா, உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் ஜீவன் இருந்துச்சு அப்படின்னா நாம திரளாய் பெருகுவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஜீவன் வேணும். அப்ப கர்த்தர் சொன்னாரு, முதலாவதாக நம்ம 1ஆம் தேதி தியானித்தோம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நம்ம மேல கண்ணோக்கமாய் இருந்து அவர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணி திரளாய் பெருக பண்ணுவதற்காக நம்மேலே கண்ணோக்கமாய் இருந்து அந்த காரியத்தை செய்கிறார் என்று பார்த்தோம். நம்மேல கண்ணோக்கமாய் இருந்து என்று அதுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தோம். கர்த்தர் வாக்கு பண்ணின ஸ்தானத்துல நம்மை நிறுத்துவார். கர்த்தர் நமக்கு என்னென்ன வேத வசனங்களினாலே வாக்கு தத்தங்கள் கொடுத்தாரோ அதை எல்லாவற்றையும் இந்த ஆண்டு நிறைவேற்றுவார். இதுவரை தேவன் உங்களோடு பேசின எல்லா காரியங்களையும் நாம் நிறைவேற்றுவார் என்று கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். அதே போல இரண்டாவதாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்முடைய பட்சத்திலிருந்து கண்ணோக்கமாய் இருந்து நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டு, நம்முடைய பட்சத்திலிருந்து நாம அசைக்க விடாதபடி, நம்ம அசைக்கப்படாதபடி நம்ம பட்சத்திலேயே இருந்து முந்தின பூர்வ காலத்திலே உண்டாயிருந்தது போல நற்சீர் உண்டாக செய்வேன் என்று தேவன் சொன்னார். அதாவது இதுவரை நீங்க பார்த்த சுக வாழ்வை காட்டிலும் இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலான ஒரு சுக வாழ்வை வைத்திருக்கிறார். அவர் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். எசேக்கியேல் 36:11. பூர்வ நாட்களில நீங்க இருந்த நிலைமையில நான் உங்களை வைப்பேன், வைத்து முந்தின சீரை பார்க்கிலும் அந்த பூர்வ நாட்களில இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் சுகவாழ்வை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப இந்த ஆண்டு நீங்க சுகவாழ்வை எதிர்பாருங்க. நீங்க நினைப்பதற்கு மேலான சுகவாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியம் பார்த்தோம். லேவியராகமம் 26:9 சொல்லப்பட்டு உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று. முதலாவது நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி அவனுடைய குடும்பத்தை பாதுகாத்தார், பேழையில் வைத்து பாதுகாத்தார் என்று நாம பார்த்தோம். அப்ப தேவன் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நம்ம குடும்பங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துல நமக்கு பாரமான காரியங்கள் உண்டு, நம்மை நெருக்கி நிற்கிற பாவங்கள் உண்டு. இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி ஓடும்போது நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பாரமான காரியங்களில் இருந்து நம்மை விடுவித்து தேவன் நமக்கு தீமை அணுகாதபடி கொடுமைக்கு தூரமாவா என்று சொல்லப்பட்டது போல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடியே 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசித்தோம். அதுல கொடுமைக்கு தூரமாவாய், இருளுக்கு தூரமாவாய், எதுவும் உன்னை அணுகாது
என்று சொல்லப்பட்டது போல தேவன் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் தேவனே பாதுகாப்பார். இதுவரை நீங்க மலைகள்ல போனா நம்ம தப்பிச்சுக்கலாம், பர்வதத்துல போயிருந்தா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற காலங்கள் போய் தேவன் ஒருவரே நம்மை தப்புவிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு நோவாவின் நாட்களில் மழை வரும்போது தண்ணி பெருகிட்டே இருக்கும் பொழுது அவங்க இருந்த மனிதர்கள் நினைத்திருப்பார்கள் மலைக்கு ஓடி போயிடலாம், மரத்து மேலே ஏறினா தப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் மலையை 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சதுனால மலை மேலே ஏறினாலும் அவன் தப்பிக்க முடியல, மரத்து மேலே ஏறினாலும் தப்பிக்க முடியல. ஆனால் கர்த்தர் இந்த நோவாவை பேழைக்குள்ள வச்சு பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குடும்பம் மிதந்தது, அந்த குடும்பம் மிதந்தது. அவனை கேலி பண்ணின குடும்பங்கள் எல்லாம் அமிழ்ந்தது. அப்படித்தான் உங்களை பாதுகாக்க போறார் இந்த மாதத்துல. உங்களை கேலி பண்ணுகிறவங்க அமிழ்ந்து போகத்தக்கதாய் உங்களுடைய பாதுகாவல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வதாக தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாளிலே அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மைக்கில் வாசிங்க. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். போதும். இங்கே வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் இடத்திலே தேவன் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்மை திரளான பெருக்கத்திற்குள்ளாக கொண்டு போகும் பொழுது நாம் சத்துருக்களினுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். சத்துருக்களுக்கு உண்டான காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். தேவன் நம்மை திரளாய் பெருக பண்ணுவதற்கு அடையாளமே என்ன அப்படின்னா, சத்துருக்கள் எல்லாம் நம்ம இடத்துல வரப்போகிறார்கள். சத்துருக்களுக்குரிய சத்துரு எல்லாம் சபைக்குள்ள வரப்போறாங்க. சத்துரு எல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வரப்போறாங்க. தேவன் இந்த ஆண்டு அப்பேற்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்களும் நானும் இந்த ஆண்டு சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒன்று கூட குறைவில்லாமல் நாம் சுதந்திரிக்க போகிறோம். நாம சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. இதுவரை உங்க இருதயத்துல நிறைய ஏக்கங்கள் இருக்கலாம். நான் சுதந்திரிப்பதற்கு அவன் தடையா இருக்கானே, இவன் தடையா இருக்கானே, இவன் விரோதமா இருக்கிறானே அப்படின்னு. ஆனா கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் சுதந்திரிக்க செய்வார். ஹல்லேலூயா. யார் யார் தடையா இருக்காங்களோ தடையெல்லாம் மாற்றி தேவன் சுதந்திரிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே இங்கே ரெபேக்காளுக்கும் அவனுடைய சகோதரன் இவ்விதமாய் அவனை வாழ்த்துகிறான். 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கொடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அவங்க அண்ணன் அவளை எப்படி ஆசீர்வதிக்கிறான், நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னா கணக்கில் அடங்காமல் திரளாய் நீ பெருகுவாயாக. நீ பெருகுவதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. தங்கள் சந்ததியார் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வேத பகுதியும் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று சொல்லப்பட்டாலும் ஆங்கில வேதாகமத்திலே 2 பேரை 2 பிரிவா இதுல பிரிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாவது அங்க என்ன சொல்லுதுன்னா, the gates of these who hate them அப்படின்னு போட்டிருக்கு. 24ஆம் அதிகாரத்துல நம்மை வெறுப்பவர்களின் வாசல்களை நாம சுதந்திரித்துக் கொள்வோமா. வெறுப்பவர்களின், நம்மை வெறுப்பாங்க, வெறுக்கிறாங்க பாத்தீங்களா, நம்மளை வெறுக்கிறவர்கள், அவர்களுடைய வாசல்களை நாம சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, நம்மை விரோதிக்கிறவர்களுடைய காரியங்களை நாம சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் சுதந்திரிக்க விடாதபடி நமக்கு தடையாய் விரோதிகள் இருக்கிறார்கள், நம்மை வெறுப்பவர்கள் இருக்கிறார்கள். நம்ம நல்லா இருக்கக்கூடாது என்று நம்மை வெறுக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு, நம்மை விரோதிக்கிற கூட்டமும் இருக்கு. விரோதிக்கிற கூட்டம் நமக்கு தெரியும், வெறுக்கிற கூட்டத்தை நமக்கு
கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா வெறுக்கிற கூட்டம் உள்ளதான் இருக்கும். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். வெறுக்கிற கூட்டத்தையும் அந்த வாசலையும் சுதந்தரிப்போய் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம சுதந்தரித்து கொள்ள போகிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு ஆசை. தேவன் வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7-8 இந்த வேத வசனத்துல, இந்த தேசம் முழுவதையும் உனக்கு தருவேன், அப்படி நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய் என்று சொன்ன உடனே பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். பாருங்களேன், ஆபிரகாம் சொல்ற இந்த தேசம் முழுவதையும் நீ சுதந்தரித்துக் கொள்வாய் அப்படின்ன உடனே, நான் எப்படி சுதந்தரித்துக் கொள்வேன், எதினால அறிவேன் என்று. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதுதான் காரணம். எப்படி நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன்? ஆபிரகாமுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. நான் எப்படி சுதந்தரித்துக் கொள்ளுவேன், இந்த தேசம் முழுவதுக்கும் நான் எப்படி சுதந்தரித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு அவனுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. 13ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 400 வருஷம் உன் சந்ததியை உத்தரப்படுவாங்க, நீ நிச்சயமாய் அறிய வேண்டும், அந்த ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன், பின் மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். 16ஆம் வசனத்துல அவங்க இவ்விடத்துக்கு திரும்பி வருவாங்க, எம்மோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். எப்படியா நான் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு ஆபிரகாம் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, 400 வருஷம் உன் சந்ததி உத்தரவுப்படும், ஒருத்தன்ட்டு போய் அடிமையா இருக்கும், நீ முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். ஆனா அவங்களை யார் கொடுமைப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் தண்டிப்பேன், நியாயம் தீர்ப்பேன். ஏன் உன் சந்ததி இங்க வந்து சுதந்தரிக்க முடியல அப்படின்னா, எம்மோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை, எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அப்படின்னா நம்ம சுதந்தரிப்பதற்கு சத்ருவோடைய கிரியைகள் சீக்கிரம் முடியணும். சத்ரு நமக்கு விரோதமாய் செய்கிற கிரியைகள் எல்லாம் முடிய போகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம சுதந்தரித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏன்னா சொல்றாரு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இப்படித்தான் அவங்க சுதந்தரிச்சாங்க. ஆபிரகாம் கேட்டதுக்கு கர்த்தர் இப்படி சொல்றாரு. ஆனா யாத்ராமம் புஸ்தகத்துல கர்த்தர் அதை சுதந்தரிக்க என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டே இருக்கிறது. யாத்ராமங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். போதும், நீ அந்த இடத்தை சுதந்தரிப்பதற்கு தேவ ஜனங்களிடத்துல சொல்லப்படுகிற காரியம், அந்த இடத்தை நீ சுதந்தரிப்பதற்கு உன் சத்ருவுக்கு நானே சத்ருவாய் மாறிடுவேன், உன்னை விரோதிக்கிறவனுக்கு நானே விரோதியாய் மாறிடுவேன்னு சொல்றாரு. அப்படின்னா உங்களை பகைக்கிறவன் உங்களை பகைக்கல, தேவனை பகைக்கான். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவன் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறான். அதுதான் அடையாளம். நம்ம சுதந்தரிப்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும். ஆமா, அவரே விரோதியா மாறிடுறாரு. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நாம விரோதி அப்படின்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னத்தான் விரோதிக்கான், அவன் வந்து தடை பண்றான் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து 23ஆம் வசனத்திலே, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்ஷியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அல்லேலூயா. இரண்டாவதாக என்ன சொன்னா, என் தூதனானவர் முன்னாடி போவர். நீ அந்த இடத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என் தூதனானவர் முன்னாடி போவாரு. அந்த ஜாதியின் கூட்டங்கள் எல்லாத்தையும் நான் அதம் பண்ணுவேன். தூதனானவர் முன் சென்று எதிராயிருக்கிற துரோகிகளையும் விரோதிகளையும் தேவன் அழிப்பார், தொழிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு.
ஒரு பொது மொழிபெயர்ப்புல அழித்து ஒழிப்பாராம். அப்ப இதுதான் நம்ம சுதந்திரிப்பதற்கு அடையாளம். அன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன அப்படின்னா, நானே அவங்களுக்கு சத்துருவாய் மாறிடுவேன், நான் என்னுடைய தூதனானவரை அனுப்புவேன், அவர் அவர்களை அழித்து ஒழிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியே அடுத்த வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் இல்ல சேவியாமலும் 27ஆம் வசனம், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நம்ம நடந்து போறோம் அப்படின்னோம்னா நமக்கு முன்னாடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். ஏன்னா அவர் அந்த பயத்தை முன்னாடி அனுப்புகிறாராம். பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பொது மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்க பேரச்சம் உண்டாக செய்வாராம். நம்ம நடந்து போனோம்னா அவங்க பயப்படுவாங்களாம், பேரச்சம் உண்டாக செய்வாராம். அதுதான் நம்ம சுதந்திரிப்பதற்கான அடையாளம் அப்படின்னு அன்னைக்கு தேவ ஜனங்களிடத்துல சொல்லுகிறார். உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். நம்ம நடந்து போறோம் அப்படின்னா நமக்கு எதிராக வரமாட்டான், அவன் ஓடுவான். முதுகு காட்ட பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அடுத்து அப்படியே வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 29ஆம் வசனத்துல, தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். நீ விருத்தியடைந்து சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை நான் துரத்தி விடுவேன். ஒரே நாள்ல துரத்தி விட மாட்டேன். ஒரே நாள்ல துரத்தி விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, தேசத்துல கொடிய மிருகங்கள் வந்துடும், உனக்கு விரோதமாய் பெருகாமலும். ஏன்னா காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கணும் அப்படின்னா அவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனை விரட்டணும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம சுதந்திரிக்க போவதற்கு கர்த்தருடைய கிரியை உண்டாகி கொண்டு இருக்கிறது. நம்மளை விரோதிக்கிறவர்கள் கர்த்தரை விரோதிக்கிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் முன்னாடி சென்று அவர்களை அழித்து ஒழிப்பார், அவர்களை அதம் பண்ணுவார். அதோடு மட்டுமல்ல, நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளை பார்த்து முதுகு காட்டி ஓட பண்ணுவார். அங்கே சொல்லியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள துரத்தி விடுவேன், நீ விருத்தி அடைந்து சுதந்திரித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. நீ சுதந்திரிக்கணும்னா விருத்தி அடையணும், விருத்தி அடையணும், நீ பெருகணும், நீ திரளாய் பெருகணும், சுதந்திரிக்கணும். அது வர உனக்கு சத்துரு அங்கதான் இருப்பான், அவனை நான் முற்றிலும் துரத்தி விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்கானா எதனால அறிவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்காரு, அவன் என்னத்தான் விரோதிக்கான், உனக்கு சத்துரு இல்லை, நானே அவனுக்கு சத்துருவா மாறிடுவேன், என் தூதனானவரை அனுப்புவேன், அவனை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முன்னின்று துரத்தி விடுவேன். அல்லேலூயா. நீங்க சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அதே போல என்னாகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே அந்த 12 கோத்திரத்திலே இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையாய் அதில் உள்ள தலைவர்களே அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் அனுப்புகிறான். கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் அனுப்பின பொழுது 13:30 வாசிங்க. என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஹல்லேலூயா. அங்கே காலேப் சொல்லுகிறான், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளுவோம் என்று சொல்லுகிறான். ஆனா மற்றவர்கள் பூரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற மக்கள் பலவான்களாய் இருக்கிறார்கள், ராட்சச பிறவிகள். 32ஆம் வசனத்துல, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். 33, அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். மீதி 10 பேர் துர்ச்செய்தி பரம்ப செய்யறான்.
கர்த்தர் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அவர் என்னென்ன செய்வேன்னு அந்த ஜனங்களிடத்துல பேசி இருக்கிறார். அவனுக்கு சத்ருவா நானே மாறுவேன் தேவன் சொல்லி இருக்கிறாரு. தூதனானவர் முன்னே போய் அவனை அழித்தொழிப்பார்னு சொல்லி இருக்கிறாரு. பயத்தை நான் முன்னாடி அனுப்புவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவனை கொஞ்சம் கொஞ்சமா நீ விருத்தி அடைந்து பெருகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவனை அங்கிருந்து விரட்டி விட்டுருவேன்னு தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பெரிய ஆளு அப்படிங்காங்க, ராட்சசதர்களா இருக்கிறார்கள், நாங்க அவங்க பார்வைக்கு வெட்டி கிளிகளை போல இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஏன் நம்ம சுதந்திரிக்க முடியல அப்படின்னா, இப்படித்தான் நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் நம்மளால சுதந்திரிக்க முடியல? கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் கேட்டானா, எதினால அறிவேன்னு கேட்டப்ப அவனுக்கு நீ 400 வருஷம் அவன் அடிமையா இருப்பான்னு சொல்லி காட்டுறாரு. ஆனா அடிமையா இருந்த ஜனங்களுக்கு நான் இப்படி இப்படி செய்வேன், நீ சுதந்திரிப்பதற்காக நான் இன்னென்ன காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி காட்டினாலும் இந்த ஜனங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. அந்த வேத வசனத்தின் மேல, அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லை. அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, 10 பேரும் துர்ச்செய்தியை பரம்ப செய்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்வார்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால அவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம இப்ப பார்க்கிற இந்த வசதி எல்லாம் செய்யணும் அப்படின்னா நானும் நம்ம சபையா நினைச்சா செய்ய முடியாது. அவரு தான் செய்யறார். நீங்க கொடுக்கிற காணிக்கை என்னோட காணிக்கையில தான் நம்ம செய்யறோம். வெளியே இருந்துலாம் நமக்கு யாரும் அள்ளி கொடுக்கல. அள்ளி கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை, கிள்ளி கொடுக்கறதுக்கும் வெளியில ஆள் இல்லை. நீங்க கொடுக்குற காணிக்கைகள், நீங்க கொடுக்குற காணிக்கை, நாங்க கொடுக்குற காணிக்கையினாலதான் இந்த வசதி. இன்னும் இந்த 5 லட்சம் 5 கோடி 50 கோடி எல்லாம் நீங்களும் நானும் கொடுக்க போறதுல தான் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அதுக்கு நமக்கு பலன் அவர் தரப்போகிறார். ஏன் அப்படின்னா, அதை சுதந்திரித்து கொள்ள பண்ண போகிறவர் அவர். அதுக்காக அவர் நமக்கு செயல்படுகிறார். அவர் செயல்படுகிறார். நம்ம துர்ச்செய்தி பரம்பக்கூடாது, நம்ம அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடாது, நம்ம எளிதாய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் இப்படி சொல்லும்போது என் மனைவிக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். எப்படி நம்ம நிலைமை இப்படி இருக்கு, வீட்டில் ஒரு சோபா, நல்ல சோபா கூட கிடையாது நமக்கு, இவர் வாட்டில் 5 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்க போறேன்னு இருக்காரு அப்படின்னு. ஆனா கர்த்தர் ஏற்ற வேளையில எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் நல்ல தேவன். அவர் நல்ல தேவன். அவர் நம்ம விசுவாசிக்கணும். அந்த காலேப்பை போல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. காலேப்பை போல, யோசுவாவை போல நம்ம இருக்கணும். வேத வசனம் சொல்கிறது. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 14:24. இஸ்ரவேல் புத்திரர் 14:24. என்னாகமம் 14:24. என்னுடைய அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏன் காலேப் அப்படி சொன்னா அப்படின்னா, வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொது மொழிபெயர்ப்பில் அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் வேறுபட்ட மனநிலையில இருந்தானா, வேறுபட்ட மனநிலையில இருந்தான் என்று பொது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 பேர் போன இடத்துல 10 பேருடைய மனநிலை, 10 பேருடைய ஆவி வேற, 2 பேருடைய ஆவி, அவங்களுடைய மனநிலை வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதுக்கு நம்ம எல்லாம் ஒருமனப்படணும்னு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமா செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செஞ்சிருவார். யாருக்கு உள்ளேயாவது ஒரு அவிசுவாசம் உண்டாயிருச்சு அப்படின்னா அதுதான் தடையாய் மாறும். அதுதான் தடையா மாறும். வெளியில இருந்து ஒருத்தரும் தடை பண்ண போவதில்லை. நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் தான் நமக்கு தடையை கொண்டு வரும். அன்னைக்கு அந்த 10 பேர் தான் துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினாங்க. 10 பேர் துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினதுனால அங்க நடந்த காரியங்களை பார்ப்போம் என்றால் ஒருத்தனுமே போகலை. அந்த வயசுல, அந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்கள ஒருத்தனுமே போகலை. அந்த தேசத்துக்குள்ள போவோம், அதாவது யாரு அழிந்து போயிடுவாங்கன்னு பயந்தாங்களோ அந்த பிள்ளைய கூட்டம் தான் அந்த இடத்தை சுதந்திரிக்க போனாங்க. இவங்க எல்லாரும் வனாந்தரத்திலேயே அழிக்கப்பட்டு போனாங்கன்னு வேதம் சொல்லுது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் உங்களை திரளாய் பெருக பண்ணுவேன் இருக்காரு. நம்முடைய சபை ஆத்துமா வளர்ச்சி மாத்திரம் அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி அதுல தான் இருக்கு. நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும்.
விசுவாசிக்கணும். நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் பெருசு பெருசா இருக்கலாம், ராட்சச பிறவிகளா இருக்கலாம், அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளிய போல இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ சுதந்தரிப்ப, நீ சுதந்தரிப்ப, நீ வேற ஆவியை உடையவன், வேற மனதை உடையவன், மற்றவர்களை போல நீ இல்ல. அதனால நம்ம இந்த ஆண்டு சுதந்தரிப்போம். நம்ம அதுல எந்த மாற்றமும் இல்லை. சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் நெடு நாளா உங்களால சுதந்திரிக்க முடியாம இருக்கா? உங்க முற்பிதாக்களுடைய காலத்துல இருந்தே சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் சுதந்திரிக்கப்படாமல் இருக்கா? இந்த நாளிலிருந்து நீங்க சுதந்திரிப்பதற்குரிய வழியை தேவன் ஆயத்தம் பண்ணி விட்டார். ஏனென்றால் அவரே முன்னாடி போகிறார், அவரே முன்னாடி போகிறார். உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கு தடையா இருக்கிற விரோதியையும், உங்களுக்கு தடை பண்ணுகிறவர்களுக்கு, தடை பண்ணுகிற கூட்டத்திற்கு அவரே விரோதமாய் மாறி விடுகிறார், அவரே சத்துருவாய் மாறி விடுகிறார். நாம் சுதந்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு கட்டளைகள் இருக்குது. நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நானே செய்வேன், நானே செய்வேன் கர்த்தர் சொல்றாரு. ஆனா அவனால விசுவாசிக்க முடியல, அவனால விசுவாசிக்க முடியல. ஆனா இன்னைக்கு இருக்கிற புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதான்? ஒருத்தன் தீமை செஞ்சா நம்ம தீமை செய்யக்கூடாது. ஒருத்தன் நம்மை உதாசீனப்படுத்தினா நாம உதாசீனப்படுத்த கூடாது. நாம சுதந்திரிக்கணும் அப்படின்னா தேவன் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை, திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தீமைக்கு தீமை நாம் செய்யக்கூடாது. நம்மளை உதாசீனப்படுத்துகிற மக்களை நாம் உதாசீனப்படுத்த கூடாது. நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்ட மக்கள் நாம. ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சா பதிலுக்கு பதில் கிடையாது. பழைய ஏற்பாடு தான் பல்லுக்கு பல், புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. ஒரு கண்ணத்தை காட்டினா ஆமா, அப்படித்தான் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனங்கள், நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படித்தின விசேஷம் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்படின்னா தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. அவன் நம்மை உதாசீனப்படுத்தினாலும் நம்ம அவனை உதாசீனப்படுத்தக்கூடாது. இன்னொரு காரியம், ஏன்னா நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அல்லேலூயா. ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும்
ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அங்க ஏசா செய்த காரியம் என்ன அப்படின்னா, அலட்சியம் பண்ணினான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான். சேஷ்ட புத்திர பாகம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்தை, கர்த்தர் கொடுத்த அவனுக்கு கொடுத்த அந்த வெகுமதியை அவன் அலட்சியம் பண்ணினான். 15ஆம் வசனம் சொல்கிறது, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். கசப்பான வேர் நமக்குள்ள முளைத்து எழும்பினால் தேவனுடைய கிருபையை இழந்து போவோம். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் நமக்குள்ள இருந்து எழும்பக்கூடாது. கசப்பான வேர் எழுந்து விட்டதென்றால் அங்கே கலகம் உண்டாகும். அநேகர் இடறுவதற்கு ஏதுவான வழியாய் போயிடும். அது ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இந்த ஆண்டு நம்மை திரளாய் தேவன் பெருக பண்ண வேண்டும், நம்மை சுதந்திரிக்க செய்ய வேண்டும் என்றால் நம்ம இடத்திலே மாற்றங்கள் உண்டாகணும். நம்ம தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நம்மளை உதாசீனம் பண்றவனை உதாசீனம் பண்ணக்கூடாது. பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. நாம் நம்முடைய இருதயத்தில் யாரை பற்றியும் கசப்பான காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, தேவன் கொடுத்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி, தேவன் கொடுத்த எந்த ஆசீர்வாதமாய் இருந்தாலும் சரி, நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் ஜாக்கிரதையாய் செய்யணும். ஜாக்கிரதையாய் செய்யணும். ஏன்னா நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இந்த காரியங்களில் நாம ஜெயம் எடுக்கணும். இந்த உலகத்தில் இந்த காரியங்களில் நாம ஜெயம் எடுக்கணும். இந்த காரியங்களை நாம் ஜெயம் எடுப்போம் என்றால் நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அவர் அசதியாய் இருக்கக்கூடாது. தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த திரளான பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், உங்களுக்கு நீடிய பொறுமை இருக்கணும். அசதியாவும் நீங்க இருக்கக்கூடாது, நீங்க சோம்பலா இருக்கக்கூடாது. சோம்பல் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. நான் உங்களிடத்துல எத்தனையோ நாள் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்கன்னு சொல்றேன். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நீங்க தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான். எத்தனையோ முறை சொல்லியாச்சு. வேலைக்கு போகிறோம் அப்படின்னோம்னா 2 நாளோ 3 நாளோ தான் லேட்டாக போகிறதுக்கு கிரேஸ் பீரியடு. இல்லைன்னா அரை நாள் சம்பளத்தை கட் பண்ணிடுவான். மீதி நீங்கள் 27 நாளும் லேட்டாக 10 நிமிஷம் லேட்டாக போனால் அரை நாள் சம்பளம். வேலை பார்த்தது 30 நாள். கடைசியில் சம்பளம் கிடைக்கிறது உங்களுக்கு 15 நாளைக்குரிய சம்பளம் தான் கிடைக்கும். ஒரு உலகத்திலேயே அவன் அப்படி செய்வான். அப்படின்னா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். என் பிள்ளை சபைக்கு எப்படி வருது, என் பிள்ளை சபைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வருதா, 10 நிமிஷத்துக்கு பின்னாடி வருதா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் உங்களுக்கு போனஸ், 10 நிமிஷத்துக்கு பின்னாடி வந்தால் இருக்கிறதுலையும் கட்டு. உண்மை அதுதான், உண்மையே அதுதான். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்கி. ஏதோ நம்ம மற்றவங்களை போகிற உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நம்ம சோம்பலை ஜெயம் கொள்ளணும். ஹல்லேலூயா. சோம்பலை ஜெயம் கொள்ளணும். எல்லாருக்கும் தான், எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. தேவன் கொடுக்கப்பட்ட காரியத்தை, தேவனால் கொடுக்கப்பட்ட காரியம், அது உலக வேலையாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு அடுத்த வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் அசதியாய் செய்யக்கூடாது. ஏன் ஆண்டவர் எனக்கு
இந்த தொழிலை கொடுத்தாரு அப்படின்னா அந்த தொழில் செய்வதற்கு எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது. அதை குறித்த வேலை செய்கிறதுக்கே தகுதி கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி அங்கே வேலை பார்க்க வச்சு ஒன்றுமே தெரியாமல் தான் போயிருந்தேன். முட்டையாக போய் அந்த வேலை பார்க்குற இடத்துல போய் இருந்தேன். ஆனால் கொடுத்த வேலையை ஒன்று கூட விடாமல் எல்லாம் செய்வேன். அடுத்த ஆள் வேலையை கூட இழுத்து போட்டு நான் செய்வேன். அடுத்த ஆளுக்கு கொடுத்த வேலையை கூட நானே செய்வேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படி ஆகி போச்சுன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க என் உள்ளத்தில் வந்து அவ்வளவு அப்படியே ஓடும், அப்படியே செயல்படணும், தீவிரமாக செயல்படணும் அப்படின்னு. அந்த வேலையை கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த வேலை டாக்குமெண்டேஷனில் உள்ள வேலை தான். ஆனால் மற்றவங்க பார்க்குற ஆப்ரேஷன் வேலை, எல்லா வேலையும் நானே செய்வேன். எல்லாத்தையும் நான் ஆர்வமாக செய்வேன். மற்றவங்க கேட்பான், கொடுக்குற பணத்துக்கு வேலை பார்த்தா போதும்பா அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் எப்படி வேலை பார்த்ததுனால தேவன் எனக்கு சொந்தமாகவே தொழிலை கொடுத்துட்டார். ஆனால் அவன் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தனுக்கு அடிமையாக தான் அவன் இருக்கான். அதை சொன்னவன் இன்னும் அடிமையாக தான் இருக்கான். அதனால் கொடுத்த வேலையில் நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய கற்றுக்கொள்ளணும். நமக்கு அந்த வேலை மாத்திரம் இல்லை, நிறைய கற்றுக்கொள்ளும். நம்ம இருதயத்தை தான் தேவன் பார்க்காரு. நம்ம இருதயத்தை தான் தேவன் பார்க்குறாரு. இருதயத்தை தான் தேவன் பார்க்குறாரு. அதனால கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த ஊழியமே அவருடைய பரிசு. எப்படி அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அவர் எதை வச்சு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து வில்லேஜ் மினிஸ்ட்ரி போவோம். அப்படியே 9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் நான் கரெக்டாக 8:45 ரெடியாக இருப்பேன். அதே மாதிரி அந்த வேனில் போய் ஏறுங்கன்னு சொன்னால் வேகமாக போய் ஆளாக ஏறிடுவேன். அதே போல் அந்த மலை, ஏன்னா மலைப்பகுதிகளுக்கு தான் நாங்கள் அந்த மே மாதம் ஊழியத்துக்கு போவோம். அந்த ஜிகேஎம் காலனி சர்ச்சில், ஏசிஐ சர்ச்சில் இருக்கும் பொழுது மலை பகுதியில் விறுவிறுன்னு மேலே ஏறிடுவேன். சரன்னு ஏறுவேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. எனக்குள்ள அந்த தேவ ஆவியானவர் செய்கிற கிரியைகள் வந்து அப்படி அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்ததே கிருபை. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு தொழிலை கொடுத்ததே கிருபை. தகுதி கிடையாது. எனக்கு தெரியும்ல என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். நான் வாயை திறந்து பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஆள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆனால் கர்த்தர் தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவர் தான் திரளான ஜாதிகளை தருவேன் இருக்காரு. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் இருக்காரு. கர்த்தர் அதை செய்ய போகிறார். அந்த விசுவாசத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அந்த விசுவாசத்தில் தான் இருக்கோம். சோம்பல் வரவே கூடாது நம்ம வாழ்க்கையில். ஒரு வேலையில் கலப்பையில் கை வச்சிட்டோமா பின்னிட்டு பார்க்கவே கூடாது. கொடுக்கப்பட்ட வேலையில் நம்ம சரியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் அசதியாய் இல்லாமல் விசுவாசத்திலும் நீடிய பொறுமையிலையும் நாம் சுதந்திரிக்கணும். எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நாம் சுதந்திரிப்பதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஒன்று கூட விடாம உங்க வாழ்க்கையில ஜெயம் எடுக்க விடாதபடி இந்த நாளிலே எது தடையாய் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் இந்த நாளிலே உங்களை விட்டு அகற்ற தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அசதி இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது. தூங்குற நேரத்தில் தூங்கணும், வேலை நேரத்தில் போய் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. அதற்குரிய வழி திறக்க ஆரம்பிச்சிடும். அதற்குரிய வழிகள் திறக்க ஆரம்பிச்சிடும். ஏனென்றால் உங்களை பகைக்கிறவனுக்கு தேவன் பகைவனாய் மாறிடுவார். உங்களை தடை செய்கிறவனுக்கு தேவன் தடை செய்கிறவராய் மாறிவிடுவார். கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்திற்குள்ள நம்மை, ஒரு சுதந்திரித்ததுக்குள்ள தேவன் நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம மற்றவர்களை போல தீமைக்கு தீமை, உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணவே கூடாது. யாதொரு கசப்பான வேறு நமக்குள்ள உண்டாகவே கூடாது. சீர்கட்டு போன ஏசாவை போல நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம அலட்சியம் பண்ணக்கூடாது. சேஷ்ட புத்திர பாகம்னா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அது. அதை நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இந்த நாளிலே மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் வாங்க, முன்னாடி வாங்க. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே, நீர் எங்களை தகுதிப்படுத்தி அப்பா உம்முடைய பலத்தினாலே நிரப்பினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தியானித்த வேத வசனத்தின்படி அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயங்கொள்கிறவர்களாய் சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும், எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி சுதந்திரித்துக் கொள்ள போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த மாதத்திலே, இந்த நாளிலே, இந்த ஆண்டு முழுவதும். தகப்பனே, இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் என்று இவர்கள் அறிந்து அப்பா இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆசீர்வதிக்க உதவி செய்வீராக. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அந்த ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து செபிக்கிறேன். தேவ பலத்தினால இடைகட்டினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை இவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். இவர்கள் சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையாய் இருக்கட்டும். சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும். தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.